பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நிலையை காட்டுது திமுக கூட்டணி? ஏற்கனவே மனித உரிமை கட்சி வந்து என்னிடம் பேசிட்டு போயிருக்கிறாங்க. திமுகவோட கூட்டணியில் சேர்றதை ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் தலைவரையும் சந்தித்து ஒரு மரியாதைக்கு சந்தித்து மீண்டும் அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் மீண்டும் திமுக கூட்டணியில் இருப்போம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க கட்சியில் அமைக்கப்படக்கூடிய அந்த கமிட்டியில் உறுப்பினர் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகு திமுக அமைச்சர் கமிட்டியோட ஒரு நாளில் கலந்து பேசி எத்தனை இடம் என்னென்ன இடங்கிறது முடிவு செய்யப்படும். முஸ்லிம் கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. தொகுதி பங்கில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நீங்க பிரச்சனை பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது. தேர்தல் அறிக்கை தேர்தல் நேற்றைய தலைவர் சொல்லியிருக்காரு விரைவில் வெளியிடப்படும். அது வந்து இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. விரைவில் வெளியிடப்படும். தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை நீங்க சொல்றீங்க. ஆனா தலைவர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறுகிறார். எங்க பேச்சுவார்த்தை நடக்குது? யார் மூலமா நடத்துறாங்க? உங்ககிட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சிக்காம அதை மிகப்படுத்தி சிலர் விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு செய்தியை போட்டதுனால தான் வந்த கோளாறு. ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். உண்மை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உரிமை. அந்த உரிமையில தலையிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஜனநாயக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்க அழைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ புதுசாக அழைப்பு கொடுத்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்ய போகிற மாதிரியும் தொடர்ந்து நடத்த மாதிரியும் சொல்கிறாங்க. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தலை, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலை. அதுதான் உண்மை. தெரியும். அமைச்சர் பழனியப்பன் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. சொத்துப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. சிஎம் விசாரிச்சிருக்காங்க. ஜெயலலிதா மீதையும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அதை வந்து இன்னைக்கு வந்து பெங்களூர் உச்ச நீதிமன்றம் வந்து அப்பீலில் இருக்குது. அதுவும் அந்த தீர்ப்பும் வரப்போகுது. அப்போ தெரியும் நாட்டில்.